श्री कृष्ण प्रेमी महाप्रभुना प्रणीतः श्री राधिका विलास चम्पू ग्रन्थः। अथ द्वितीयोल्लासः। स्मृत्वा पतिं प्रतिदिनं भुवनैकनाथं वीक्षे कथाहमिति सा मनसैव खिन्ना बालापि दुव्यरसपूरितभावमग्ना स्तब्धा பவத்தரிவியோகவசேன ராதா. ஸ்ரீ ராதை சிசுவாக இருந்த போதிலும் தேவியாக இருப்பதால் புவனைக்கநாதனான தன் நாதனை நினைத்து நினைத்து எப்போது பார்ப்பேன் என்று மனதுக்குள் வருந்தி கிருஷ்ண விரகத்தினால் மூர்ச்சையானாள். बालां समीक्ष्य पतितां भुवि भानुगोपः स्तब्धां सखीवलितया सह धर्मपत्न्या बालाग्रहोऽयमिति दुःखविमूढचित्तः स्मृत्वा तदा हि विललापभृशं महात्मा. குழந்தை மூர்ச்சையாகி கிடப்பதை பானுகோபர் தனது சகிகளுடன் கூடிய கலாவதியுடன் பார்த்து இது பாலகிரகத்தின் சேஷ்டையோ என்று நினைத்து மிகவும் துக்கப்பட்டு புலம்பி அழுதார். ஹரிகீர்த்தன பீயூஷ ரசாஸ்வாதன லோலுபஹ ஆஜகாம ததா தத்ர பகவான் பிரம்மநந்தனஹ. ஹரிகீர்த்தன ரசத்தை ருசிப்பதில் ஆர்வமுள்ள பகவான் நாரதர் அப்போது அங்கே வந்தார். சஹி பகவான் நாரதः கிருஷ்ண குணவர்ண குஷீலவः சகல புவன சஞ்சாரி பிரக்லாத பிராச்சேத சாதி பரம பாகவதார்ச்சித சரணः ஸ்ரீ பானுகோபேன சமாராதிதோ ராதிகா ரக்ஷண வியாஜேன ரஹசி விவிக்த தேசே தாம்பாலாம் वृषभानुनन्दिनीं वल्लकीमिव पाणिना आदाय सम्मन्त्र्य च तस्याः कर्णपुटे कृष्णेति सकल संसार परिश्रमापहं नामामृतं தத்பிரததோ. கிருஷ்ண குணங்களை வர்ணிக்கும் பாடகரும் சகல புவனங்களிலும் சஞ்சரிப்பவரும் பிரகலாதன் வால்மீகி முதலிய பரம பாகவதர்களாலும் சேவிக்கப்படும் சரணம் உள்ளவரும் ஆகிய பகவான் நாரதர் ஸ்ரீ ரிஷபானுகோபரால் ஆராதிக்கப்பட்டவராய் ராதையை ரட்சிக்கும் வியாஜத்தினால் ரகசியமாய் தனி இடத்தில் குழந்தை ராதையை கைகளால் வீணையை எடுப்பது போல் எடுத்து மந்திரித்து அவளது காதில் கிருஷ்ண என்ற சகல சம்சார ஸ்ரமத்தையும் நீக்கும் நாமாமிருதத்தை கொடுத்தார். ஸ்ரீ கிருஷ்ண நாம ஸ்ரவணோத்சவாசா சத்யோ பவத்திவ்ய கிஷோரவேஷா சந்திரபிரபா பத்மதலாயதாக்ஷி நீலாம்பரா திவ்ய விபூஷணாச. கிருஷ்ண நாமத்தை கேட்டதுமே சந்தோஷம் அடைந்த ராதை உடனே திவ்ய கிஷோர வேஷம் உடையவளாயும் சந்திரன் போல் அங்ககாந்தி உடையவளாயும் பத்மதலம் போன்ற கண்கள் உடையவளாயும் நீல பட்டாடையும் திவ்ய பூஷணங்களையும் அணிந்தவளாயும் காட்சி தந்தாள். சுகம் கிம் சுகரக்த துண்டம் தாம் சிக்ஷயந்தீம் ஹரிநாமமாலாம் ராதாம் சமீக்ஷ பிரணயேன பக்த்யா ஜகோ மகாத்மா பரமேஷ்டி புத்ரஹா. புரசம் போல் சிவந்த அழகுடைய பச்சை கிளியை கையில் ஏந்தி கிருஷ்ண நாமாவளியை சொல்லிக் கொடுப்பவளான ராதையை நாரதர் பரம பக்தியுடன் பார்த்து துதித்தார். நானாபூஷண பூஷிதாம் பகவதீம் நீலாம்பராலங்கிருதாம் பிருந்தாரண்ய விலாசினீம் பிரியஜனைஹ சம்லாலிதாம் சுந்தரீம் ராமாகோட்டி நிஷேவிதாம் பிரதிதினம் குஞ்சாந்தரே சம்ஸ்திதாம் ராதாம் ரம்ய குணாம் நமாமி சிரசா நந்தாத்மஜ பிரேயசி. நானாவிதமான பூஷணங்களால்
அலங்கரிக்கப்பட்டவளும் நீலப்பட்டு அணிந்தவளும் பிருந்தாவனத்தில் விளையாடுபவளும் பிரியஜனங்களால் லாலனை செய்யப்படுபவளும் சுந்தரியும் கோட்டி கணக்கான அழகிகளால் சேவிக்கப்படுபவளும் நிகுஞ்சத்தில் வசிப்பவளும் ரம்யமான குணம் உள்ளவளும் கண்ணனின் காதலியும் பகவதியும் ஆன ஸ்ரீராதையை வணங்குகிறேன். யஸ்யா கடாக்ஷேண முராரிரேதாம் லீலாம் ஜகத் சம்பவ பாலநாதிம் சங்கல்ப மாத்ரேன கரோதி தஸ்யை நமோஸ்து கோபி ஜனவல்லபாயை. எந்த தேவியின் கட்டாட்ச மாத்திரத்தினால் பகவான் உலக சிருஷ்டி பரிபாலனம் முதலிய லீலைகளை உற்சாகமாக செய்கின்றானோ கோபி ஜனங்களுக்கு பிரியமான அந்த ராதைக்கு நமஸ்காரம். ஏவம் சங்கீர்த்திதா தேவி நாரதேன மகாத்மனா ஸ்ரீகிருஷ்ண பிரேம சம்முக்தா சுப்ரசன்னாவரம் ததோ. இவ்வாறு மகாத்மாவான நாரதரால் கீர்த்தனம் செய்யப்பட்ட தேவி கிருஷ்ண பிரேமையில் மயங்கியவளாய் பிரசன்னமாகி இவ்வாறு வரம் தந்தாள். கோவிந்த கீர்த்தனானந்த சாகரே யோகி துர்லபோ கிரீடன் நிதஸ்ததோ நித்யம் மீனவத்பவ நாரத. ஹே நாரதா, யோகிகளுக்கும் கிடைக்காத கோவிந்த கீர்த்தனானந்த சாகரத்தில் இங்கும் அங்கும் விளையாடிக்கொண்டு மீன் போல் இருப்பீராக. ஏவமுக்த்வா ததா ராதா சஹசா பிராப சைஷவம் ருததி விஹரந்தி ச தயோ பித்ரோ சுகம் ததோ. இவ்வாறு சொல்லிவிட்டு ராதை முன்போல் குழந்தையாகி விட்டாள். சிரிப்பதும் அழுவதும் விளையாடுவதுமாக பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தந்தாள்.